Hello guys, welcome to our channel Learn with Vignesh. நம்ம சேனல்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது வரையும் பார்த்துட்டோம். அஞ்சு டிஃப்ரெண்டான டைப்ஸ். இன்னைக்கு நம்ம டைப் நம்பர் 6 பார்க்க போறோம். டைப் நம்பர் 6 என்ன மாதிரி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல பேக், அதாவது ஒரு பேக்ல வந்து 50 பைசா காயின் இருக்கு, 1 ரூபி காயின் இருக்கு, 25 பைசா காயின் இருக்கு, அந்த மாதிரி சம்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு இந்த இவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது, இவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது இந்த பேக்கில், அந்த மாதிரி பேக் அண்ட் காயின்ஸ் பேஸ்டு சம்ஸ்ன்னு பார்ப்போம். இந்த இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளமில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது லாஜிக்கலாக கிளியராக இல்லாமல், இந்த கான்செப்டில் லாஜிக்கலாக கிளியராக இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பர்ஸில் வந்து 500 rupees இருக்குது. ஓகே, உங்கள் பர்ஸில் 500 rupees இருக்குது. 500 rupees என்னென்ன மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, 100 rupees நோட் வச்சுருக்கீங்க. ஓகே, 100 rupees நோட்ஸ் வச்சுருக்கீங்க, 20 rupee நோட்ஸ் இருக்குது, அண்ட் 10 rupee நோட் இருக்குது. 100 rupee நோட்டில் ஒரு 4 வச்சுருக்கீங்க. ஓகே, 20 rupee நோட்டில் ஒரு 4 வச்சுருக்கீங்க, 10 rupee நோட்டில் ஒரு 2 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது டினாமினேஷன். இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ என்ன, நத்திங் பட் மல்டிப்ளை பண்ண வரது தான் டோட்டல் வேல்யூ. 100 rupees நோட்டு 4 இருக்குது, ஸோ 400 rupees நீங்கள் வச்சுருக்கீங்க. 20 rupees நோட்டு 4 இருக்குது, 20 into 40 80 rupees வச்சுருக்கீங்க. 10 rupees நோட்டு 2 இருக்குது, 20 rupees வச்சுருக்கீங்க. ஆட் பண்ணுங்கள் டோட்டல் வேல்யூவை, 500 வந்துடுச்சு. அதுதான் நம்ம பர்ஸில் இருந்த டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டைப் இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு டைப் இருக்குது. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி ஒரு டைப்பாக கொடுத்துருக்காங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். என்னன்னா, இதில் ஏதாச்சும் 2 ஒரிஜினல் வேல்யூஸ் கொடுத்துட்டு 1 ரேஷியோவில் கொடுத்துட்டு, எய்தர் உங்களை இந்த 4ல் ஏதாச்சும் 1 கேட்பாங்க, மாற்றி ஏதாச்சும் 1 கேட்பாங்க. தட்ஸ் வை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஓகே, சம்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பார்ப்போம். ஏன்னா இந்த டைப் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வரும். நிறைய பசங்க வந்து இந்த டைப்பில் வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் ஆன்சர் தப்பாக கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் இன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 55. ஆல்ரெடி நம்ம 54 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரீல வந்திருக்கு. ₹180 contained in a box. ஓகே, பாக்ஸில் ₹180 இருக்கு. 180 தான் நமக்கான டோட்டல் வேல்யூ. கன்சிஸ்ட் ஆஃப் 1 rupee 50 பைஸ் வந்து நான் 0.5 ரூபியாக எழுதிக்கிறேன், அண்ட் 25 பைஸ் அதை 0.25 ரூபியாக எழுதிக்கிறேன். இது வந்து டினாமினேஷன் டின்னு எழுதிக்கிறேன். ஓகே, in the ratio. ஓகே, இது வந்து in the ratio நம்பர், இத்தனை நம்பர் இருக்குன்னு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து 2:3:4. ஓகே, what is the number of 50 பைஸ் காயின்? 50 பைசை காயின் எத்தனை இருக்கு அந்த பாக்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் காயின்ஸ். இந்த ரேஷியோனுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். அதுதான் கொஸ்டின். இந்த 50 பைசே வந்து பாக்ஸில் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். டினாமினேஷன் இன்டூ நம்பர் இது போட்டோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, பட் இது ரேஷியோவில் தான் தெரியும், எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. ஓகே, அப்படியே வச்சுப்போம். இதையே நம்பர் அசியூம் பண்ணிப்போம். 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். ₹1 காயின் 2 இருக்கு, ஸோ இங்கே 2 டோட்டல் வேல்யூ ₹2. 50 பைசா காயின் 3 இருக்கு, அப்போ இது எவ்வளோ? 1.5 rupees. ஓகே, 0.25 அதாவது 25 பைசா காயின் 4 இருக்கு, 4. இது ஒரு 1 rupee. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க டோட்டல் வேல்யூ. ஓகே, இங்க டோட்டல் வேல்யூ என்ன இருக்கு? 180 இருக்கு. இங்க நமக்கு டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணா 2 + 1.5 3.5, 3.5 + 1 is 4.5. அப்போ இந்த 180 rupees தான் நமக்கு இருக்க இந்த 4.5. ஓகேவா? இது பண்ணோம்னா ஒரு ரேஷியோக்கான வேல்யூ இங்க நமக்கு கிடைச்சிரும். ஓகே,
ஸோ இங்கே நமக்கு மூணுத்தோட வேல்யூ வேணும், ஏன்னா இதான் வந்து 50 பைசே காயின். அப்போ என்ன பண்ணணும், 180 by 4.5 into 3. ஓகே, இங்கே பாயிண்ட் வருது, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இந்த பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிடுங்க. நவ் பர்ஃபெக்ட். 3 1s are 3, 15s are 15 1s are balance 3, 15 2s are 30, 120. So answer is nothing but 120 coins. 120 50 பைசே காயின் இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. கன்ஃபியூஷன் பண்ற டைப்ல இது ஒன்று, பட் நம்ம எவ்வளோ சிம்பிளா லாஜிக்கலா சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க. If 378 coins consist of, ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க, நமக்கு டோட்டல் வேல்யூ கொடுக்கல, இவ்வளோ ரூபாய் இருக்கு பாக்ஸ்ல, இவ்வளோ இது இருக்கு பேக்லன்னு கொடுக்கல, 378 காயின்ஸ் இருக்கான். ஓகே, நம்பர் ஆஃப் காயின்ஸ் கொடுத்துட்டாங்க 378 காயின்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அனதர் ரெக்வெஸ்ட்டு, ஆக்சுவலி எங்களோட இடம் வந்து இங்கே கார்னரான இடம், மெயின் ரோட் கிட்ட இருக்கும் வீடு. ஸோ நாய்ஸ் வந்து அதிகமாக சம்டைம்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகும்போது நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். எக்ஸ்டர்னல் மைக் போட்டோம் அந்த வாய்ஸ் கேட்குது, ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ். ஓகே, 378 காயின்ஸ் இருக்கு, கன்சிஸ்ட் ஆஃப் 1 rupee, சேம் 50 பைஸ், கொஞ்சம் பெருசாக எழுதிக்கிறேன், and 25 paise coin. Okay, 25 paise coin, whose values are in the ratio 13:11:7. The value, the denomination, the total value. ஓகே, இதுவும் வேல்யூ, ஸோ இதையும் நான் ருப்பியா வச்சுக்கிறேன். இப்போ 13 ரூபாய் இருக்கு. இங்க என்ன ஒரு பெரிய தப்பு பசங்க பண்ணுவாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே மாதிரி அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இங்க வந்து நமக்கு வேல்யூ தெரியறதுக்கு என்னன்னா, ஆல்ரெடி இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ கொடுத்ததுனால இங்க நமக்கு டோட்டல் வேல்யூ வராது. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ வரும், பட் டோட்டல் வேல்யூ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்பர் ஆஃப் காயின்ஸ் தேவை, ஏன்னா ஆல்ரெடி இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் 50 பைசே காயின் வில் பி. நம்பர் ஆஃப் 50 பைசே காயின் வந்து இங்க நமக்கு கிடைக்கும். இங்க கிடைக்கிற ரேஷியோனோட ஒரிஜினல் வேல்யூ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் காயின்ஸ் பார்ப்போம். 13 ரூபாய்க்கு 13 ரூபாய் இருக்குங்க. ஓகேவா, 13 ரூபாய் ஒரு ரூபாவா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் காயின் என்ன வரும், 13/1 தானே வரும். ஸோ நம்பர் ஆஃப் காயின் இஸ் 13. 13 ரூபாய் இருக்கு, எல்லாம் ஒரு ரூபாய் அப்படின்னா 13 1 ரூபாய் தான் 13 ரூபாய். சேம் வே இங்க 22.50 பைசா தான் 11 ரூபாய் வரும். அதே மாதிரி 28 25 பைஸ் தான் 7 வரும். ஏன்னா by 4 பண்ணுங்க 7, ஏன்னா 1 ரூபானா 25 பைசா நம்ம 4ன்னு சொல்லுவோம். 100/25. ஓகே, நம்பர் ஆஃப் காயின்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. 13:22:28. ஓகே, இதோட டோட்டல் வேல்யூ பாருங்க, அதாவது ஆட் பண்ணி பாருங்க, சம் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 28 + 22 which is 50. 50 + 13 is 63. இங்க 378 இருக்கு ஒரிஜினல் வேல்யூ காயின்ஸ், அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க 63 அப்படின்னு சொல்லும் போது இங்க நமக்கு இதனோட வேல்யூ கேட்குறாங்க. அந்த 22 இங்க போட்டுக்கோம். 63 ஓகே, 63 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், ஆர் 9 டேபிள்ல கேன்சல் ஆகுது. 9 7s are 63, 9 4s are 36, 9 2s are 18. ஓகே, அகைன் 7 டேபிள், 7 1s are 7 6 are. ஓகே, இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 22 is nothing but 132. ஸோ 132 காயின்ஸ் இருக்கு, which is option number 1. SSC CGL Prelim 2003ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு இந்த கொஸ்டின் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏன் மல்டிப்ளை பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் காயின் அப்புறம் அதோட வேல்யூ, அதாவது 10 காயின் 1 ரூபாய் காயின் இருந்தால் அப்படியே 10 × 1 10ன்னு போட்டுருவோம். பட் இங்க
வேல்யூ கொடுத்துட்டாங்க 13 ரூபாய் தான் இருக்குது பாக்ஸில் அப்படின்ட்டு. ஆனால் 13 ரூபாவும் ஒரு ரூபாவா இருக்கு. ஸோ நம்ம இந்த 13 இந்த 1ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதும் போது தான் நமக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து ரேஷியோவில் கிடைச்ச உடனே அதை நான் வந்து டோட்டல் காயின்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ரேஷியோனோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஒன்றுத்தில் இந்த இன்டூ 22 வந்து மல்டிப்ளையும் பண்ணலாம். ஆர் இந்த 378ல் இதை ஆட் பண்ணி வச்சு இன்டூ 22 போட்டு டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நாட் ஓன்லி எஸ்எஸ்சி ரயில்வேலையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஏஎல்பியில் தான் வரப்போகுது. ஸோ இந்த குரூப் டி அண்ட் என்டிபிசிலையும் இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க. இது வந்து ஓகே, கொஸ்டின் நம்பர் 57. In a bag there are 3 types of coin. Okay, in a bag there are 3 types of coin. 1 rupee, 1 ரூபா, 50 பைசே எப்பயும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துப்போம், and 25 பைசே. In the ratio 3:8:20. 3:8:20. ஓகே, இது டினாமினேஷன், இது வந்து நம்பர். ஓகே, the total value is 372. Total value is 372 rupees. ஓகே, இது கொஸ்டின் ஈஸி தான். ஏன்னா நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சாலே போதும். டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆஸ்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா the total number of coins, மொத்தமாக the total number of coins கேட்டிருக்காங்க. அதாவது இதனோட மொத்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைன். 3 into 1 is 3. 8 into 0.5 is 16. Sorry, 4. 20 into 0.25. 20 into 0.25 is 5. 3:4:5. ஓகே, இதுதான் நமக்கான இங்கே நமக்கு கிடைச்சிருக்க டோட்டல் வேல்யூ ஆஸ் பர் ரேஷியோ. ஸோ இது ருபீஸ். ஓகே, 3 + 4 is 7. 7 + 5 is 12. இங்கே நமக்கு இருக்கிற ஒரிஜினல் வேல்யூ 372, பட் ரேஷியோவில் கிடைச்சது 12. அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ? 20. 20 + 8 is 28. 28 + 3 is 31. ஓகே, 12 அப்படியே டேரெக்டாக கேன்சல் ஆகும். 12 3s are 36. 12 1s are 12. 31 சார் 961. ஆக்சுவலி நீங்கள் ஸ்கொயர் அண்ட் கியூப்லாம் கூட மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஆர் இங்கே யூனிட் டிஜிட்டில் பாருங்க, யூனிட் டிஜிட்லேயும் மேட்ச் ஆகுது. 1 into 1 is 1. யூனிட் டிஜிட் வேறு எதுவும் அவங்க கொடுக்கல. 1 வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆகலை. ஸோ ஈஸியாக உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுற வேலை கூட கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரயில்வே ஏஎல்பி. ஏன்னா இந்த டைப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆர் எனக்கு புரியலன்னு விட்டுறாதீங்க. வரப்போகிற ரயில்வே எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 58 பாருங்க. Question number 58. A bag contains coins of denomination ₹1, ₹5 and ₹10. Assuming that there are equal number of ₹1, ₹5, ₹10 coins, what will be the total number of coins in the bag if the total money is ₹368? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எஸ்எஸ்சி ப்ராப்ளமே ஈஸியாக தெரிஞ்சுது. ரயில்வே ஏஎல்பி 2018ல் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்யூமிங் தட் தெர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ₹1, ₹5, ₹10. என்னது இது புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வேற ஒன்று கொடுத்தாங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லை. லாங்குவேஜ் பேஸ்டு சம். லாங்குவேஜ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, பட் அந்த லாங்குவேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ஈஸியாக இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அஸ்யூமிங் தட் தெர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காயின்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ வேணால் அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
இது 10 காயின், இது 10 காயின், இது 10 காயின் வச்சுக்கலாம். ஆனால் இது 100 காயின், இது 100 காயின், இது 100 காயின் வச்சுக்கலாம். நம்மளோட வித்தியாசம் இஷ்டம் தான் அது. ஸோ நான் நம்பர் ஆஃப் காயின் ஈஸியாக கால்குலேஷன் ஈஸியாக இருக்கா, நான் 1 1 1ன்னு வச்சுக்கிறேன். இதை தான் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பை புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஆஸ் யூஸ்வல் நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் வேல்யூ இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் வேல்யூ, ரேஷியோ வேல்யூ. ஓகே, 1 rupee into 1 is 1, 5 rupee into 1 is 5, 10 rupee into 1 is 10. ஓகே, நமக்கு ரேஷியோவில் கிடச்சிருக்க வேல்யூ இது. 10 plus 5 is 15, 15 plus 1 is 16. அங்கே கொடுத்துருக்க வேல்யூ 368. அதுதான் நமக்கு இங்கே ரேஷியோவில் 16 வருது. ஓகே, வாட் இஸ் ஆஸ்டுன்னு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னும் போது 1 2 3 நமக்கு வந்தது இந்த 3 தான். தட்ஸ் ஆல். 16 2s are 32, balance for 48, 16 3s are 48, 23 into 3 is nothing but 69. There are totally 69 coins. So answer வந்து option number 1, ALP 2018 question, much expected for this exam. ஏன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு 4 to 5 years பேக்லாம் ரயில்வே பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். எந்த ஒரு மேக்ஸும் பேசிக்காக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ட்விஸ்ட்டு ரொம்ப இருக்காது. அண்டு கொஸ்டின்லாம் டேரெக்டாகவே இருக்கும். டேரெக்டானா இப்போ சயின்ஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SI யூனிட் ஆஃப் நியூட்டன், SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் வாட்டு, SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் வாட்டு, வேற என்ன கேட்கலாம், பியூரிட்டி ஆஃப் மில்க் இஸ் மெஷர்டு பை லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பழைய கொஸ்டின் ஆயிடுச்சு. ரயில்வேல பழைய கொஸ்டின் ஆகிட்டு இப்போலாம் கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூமரிக்கல் வருது. ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் வரதில்லை. அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டினாக வருது, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டினாக வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பழைய ஸ்டாண்டர்ட்லேயே ஏதாச்சும் ஒரு புக்கு, ஓகேவா, கடைக்கு போயிட்டு ரயில்வே எல்பி ஆர் ரயில்வே குரூப் டி ஏதாச்சும் ஒரு புக்கு இருந்தால் போதும், அதை வாங்கி படித்தா நம்ம செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கான புக்கு இதுதான், இந்த ஒரு புக் நீங்கள் படிங்க பாஸ் ஆகிடுவீங்க, இந்த புக்கு நீங்கள் படிங்க பாஸ் ஆகிடுவீங்கன்னா அந்த மாதிரி எந்த புக்குமே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரம் பேசிக்லேருந்து வரணும். தட் இஸ் ஒய் நிறையா பேரால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. ஃப்ரம் பேசிக் டு டீப்பாக போகணும், கான்செப்ட்ஸில் நல்லா டீப்பாக போகணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி வேறு லெவலாக எடுத்துகிட்டே போகிறாங்க. காரணம் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டைமில் லேக்ஸில் அப்ளிகேஷன் வந்ததெல்லாம் போக, ஓகேவா, லேக்ஸ் வந்து இப்போ க்ரோர்ஸ் ஆயிடுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேக்ஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ க்ரோர்ஸாக இருக்குது. ஸோ காம்படிஷன் லெவல் வந்து அஃப்கோர்ஸ் அதிகமாகும். ஏன்னா அவங்க வந்து கட் ஆஃப் வச்சு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அவங்க எக்ஸாம் லெவல் வந்து கஷ்டமாக கொண்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும். பழைய மாதிரி ரொம்ப பேசிக்காக, ஓகே, ஏதாச்சும் ஒரு புக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்டலாம் நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாச்சும் ஒரு புக்கு சொல்லுங்கள் ப்ரோ, இதில் வந்து நான் படித்து செலக்ட் ஆகிடணும். அந்த மாதிரி சாரி, எந்த புக்குமே கிடையாது. நீங்கள் ஃப்ரம் பேசிக்ஸ் டு ஹை லெவல் நல்லா கிளியராக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் செலெக்ஷன். அது ரயில்வே ஆகட்டும், SSC ஆகட்டும், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, அதிகம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போவோம். கொஸ்டின் நம்பர் 59 பாருங்கள். சேம் ரயில்வே ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க. காயின் பேஸ்டு சம்மு நிறையாவே கேட்டிருக்காங்க. Question number 59 பாருங்க. Sum 1 rupee 50 paise 25 coin. Sum 1 rupee 50 paise 25 paise. Paise coin. Make up rupees 93.75. ஓகேங்க, ஒரிஜினல் வேல்யூவே கொடுத்துட்டாங்க, rupees 93.75. ஓகே. And their numbers are in the proportion, the denomination, இது வந்து numbers, and their numbers are in the proportion 3:4:5. okay, as usual. இந்த டாட் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், சாரி. இந்த மாதிரி போடுறேன், சம்டைம்ஸ் மறந்துடுறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் காயின். ஒவ்வொரு டைப்லேயும் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்குறாங்க, அதாவது இதோட தனித்தனி வேல்யூஸ் கேட்குறாங்க. பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ரேஷியோவில் இதனோட வேல்யூஸ் கிடச்சிடும். 1 rupee into 3 gives 3, 0.5 into 4 gives 2, அண்ட் இது வந்து 1.25. ஓகே, இதை ஆட் பண்ணுங்க. 3 + 2 5, 5 + 1.25 is 6.25. இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது
90 இங்கே நமக்கு டேட்டாவில் கொடுத்துருக்கிறது 93.75. பட் நம்ம இங்கே பண்ண போகிறது 6.25. ஓகே, இங்கேயும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மேலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டு, கீழேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டு. ஸோ ரெண்டுத்துலையுமே இன்டூ 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்துலையுமே பாயிண்ட் போயிடும். இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குது. 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே போயிடும். ஓகேவா? இன்டூ நம்ம கேட்டது நம்பர் ஆஃப் காயின்ஸ் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. 7 + 5 12. ஓகே, 25 டேபிளில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 25 சார் 625. ஓகேவா? நான் ரொம்ப பெரிய டேபிள் அடிக்கிறேன்னு பார்க்காதீங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கம்மியாகும். 25 3 சார் 75. 75 + 18 187. 187 பார்த்தீங்கன்னா 7 சார் 5 சார். ஓகே, 25 1 சார் 25 1 சார் 25. 25 5 சார் 125. மைண்டில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்துடாது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். 15 × 12. 15 × 10 is 150. 150 + 30 is 180. ஓகே, இங்கே கேட்டிருக்கிறது 180 வந்து நமக்கு மொத்தமாக கிடைச்சிருக்க காயின்ஸ், நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 180. 12 இருந்தால் அது வந்து 180. ஓகேவா? 180 காயின்ஸ் வந்து மொத்தமாக 12 ரேஷியோக்கு. ஒரு ரேஷியோ என்ன வரும்? 15. அப்போ 3:4:5 தனித்தனி வேல்யூ பாருங்கள். இன்ட்டு 15. இங்கேயும் இன்ட்டு 15, இங்கேயும் இன்ட்டு 15, இங்கேயும் இன்ட்டு 15. 3 × 15 is 45. 4 × 15 is 60. and 5 × 15 is 75. நமக்கு வந்து ஆன்சர் 45, 60, 70, which is ஆப்ஷன் நம்பர் 1 தான் ஆன்சர். ALP 2018 கேட்டிருக்காங்க. அண்ட் நினைக்காதீங்க ALPயில் கேட்டிருக்காங்க, குரூப் டியில் கேட்க மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போலாம் எந்த நிலைமையில நம்ம இருக்கோம்னா, இந்த எக்ஸாமுக்கு இந்த லெவலில் தான் கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஏன்னா ஹை லெவல் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க வித் ப்ரூஃப். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நான் வித் ப்ரூஃப்னே சொல்லலாம். உங்களுக்கு ப்ரூஃப் இந்த கொஸ்டின்லாம். ஓகேவா? சிஜிஎல் ப்ரிலிம்லேயும் வந்திருக்கு, மெயின்ஸ்லேயும் வந்திருக்கு, அதே கொஸ்டின் ரயில்வேலையும் வந்திருக்கு. ஸோ லெவல் பாருங்கள், லெவல் டஃப் தான். பட் நம்ம சேனலில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்றதை விட கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, அண்டு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணதும் நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 25 சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். அதாவது நான் கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவேன் இந்த தடவை, நான் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் சேனலில் பார்த்து அப்படின்னு தெரியும். அந்த நாள் வந்து எனக்கு அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தரப்போகிற ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 60. அண்ட் இந்த டைப்புக்கான லாஸ்ட் கொஸ்டின் இது, கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. குரூப் டி நான் சொன்ன பாருங்க, குரூப் டி 2018 கேட்டிருக்காங்க. ஓகே, ரமேஷ் had 50 paise coin, ₹1 coin, 50 paise coin, ₹1 coin, and ₹5 coin, 5 rupees. In the ratio 2:3:5. இது as usual denomination, இது வந்து number of coin. Is money with Ramesh is 116 rupees. ஓகேவா? 116. இது வந்து டோட்டல் வேல்யூ. ஓகே, 50 paise into 2 1 rupee into 3 3, 5 rupee into 5 25. இதுதான் நமக்கு ரேஷியோவில் கிடைச்சிருக்க ருபீஸ். ஓகே, டோட்டல் வேல்யூ. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் 50 paise காயின் வித் இம்? நம்பர் ஆஃப் 50 paise காயின் என்ன? 50 paise காயின் 2. ஓகே, டோட்டல் வேல்யூ என்ன வந்திருக்கு? 25 + 3 28 29. 116 by 29 into 2. இப்போ 29 டேபிள் எனக்கே தெரிலன்னு வச்சுப்போம். 29 டேபிளே தெரியல. ஓகே, இதை நான் எப்படி கேன்சல் பண்ண போகிறேன்? சரி, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதில் எது போட்டால் யூனிட் டிஜிட் இங்கே 6 கிளிக் ஆகும்னு பாருங்கள். இன்ட்டு 4 ட்ரை பண்ணி பாருங்கள். 4 9s are 36. பேலன்ஸ் வந்து நமக்கு 3 வருது. 4 2s are 8 9 10 11. அவ்வளோ தான், கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 29 1s are 29 4s are 4 2s are 8. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4.
உங்களுக்கு வந்த ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டைப் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹை லெவலாகவே. நெக்ஸ்ட் டைப் 7 வரப்போகுது, டைப் 8 வரப்போகுது. டைப் 8ல் வந்து நம்ம மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதாவது ரேஷியோ, பேருக்கு ரேஷியோ சாப்டரு, பட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுலேருந்து இருக்கும்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, ஆர் பர்சன்டேஜ் பேஸ்டு, அந்த மாதிரி அதர் சாப்டர்ஸ், ஆவரேஜ் பேஸ்டு, இந்த மாதிரி அதர் சாப்டர்ஸ் இருக்கும். அந்த மிஸ்லேனியஸ் டைப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதர் சாப்டர்ஸில் ரேஷியோட பங்கு வந்து எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த டைப்பும் கஷ்டம் இல்லை. நம்ம அரித்மெட்டிக் இப்போ போயிட்டு இருக்குது அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸு ஸ்டார்ட் பண்ணுவோம், சீக்வன்ஸாக போயிட்டு இருக்கோம். ஓகேவா, எந்த சாப்டரும் ஸ்கிப் பண்ண மாட்டோம். அண்ட் இதே ஆர்டரில் நீங்களும் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் சம், ஏன்னா ஆர்பிஐ சம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், இனியும் வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராப்பர் நோட்ஸ் போடுங்க. அண்ட் என்னோட எய்ம், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், டெய்லி இதையே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லா பசங்களுக்கும் போய் ரீச் ஆகணும். ஓகேவா, யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி டிஸ்டன்ஸில் இருந்து டிஸ்ட்ரிக்டில் வேறு ஏதாவது ஒரு ஊரில் வில்லேஜில் படிச்சுட்டு இருக்கலாம் கஷ்டப்பட்டு. அவங்களால எங்கேயோ மணி அஃபோர்ட் பண்ணி அகாடமி ஆர் ஒரு கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாது. ஸோ தேவையில்லை எதுவும், நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தால் போதும் அண்ட் டைமுக்கு டைம் நம்ம வீடியோஸ் பார்த்தா போதும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோ எவ்வளோ மணி நேரம் போட்டாலும் பார்க்குறேன், நம்ம எஜுகேஷன் பேஸ்டு வீடியோ பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். ஈவன் நானே சொல்கிறேனே, படிக்கிறதுக்கு கஷ்டம் தான், உட்காந்து படிக்கிறதுக்கு கஷ்டம், சில பேருக்கு தூக்கம் வரும். அண்ட் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க மேக்ஸ்னாலே தலைவலிக்குது, மேக்ஸ்னாலே தூக்கம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இந்த மைண்டில் போடுறது, உங்களுக்குலாம் ஏன் மேக்ஸ் பிடிக்கலன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கூலில் போடுற மாதிரி போட்டு தான் அந்த ஹேபிட் வந்துருச்சு. ஆனால் நம்ம சேனல் வந்து நம்ம மைண்டில் சால்வ் பண்ணுறோம். ஓகே, என்ன இவர் இதையே சொல்லிட்டு இருக்காருன்னா ட்ரை பண்ணுங்கள், மைண்டில் சால்வ் பண்ணுங்கள், மைண்டில் சால்வ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பர் டே ஒரு மைண்டில் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 10 to 20 செகண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளமும் போகும். 10 to 20 சில சம்ஸ்லாம் நான் அதிகம்னு சொல்லுவேன். இதனால என்னன்னா ஒரு ஹவர் மேக்ஸ் உட்காந்துச்சிங்கன்னா 100 to 150 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நம்புங்க, என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா நான்லாம் பண்ணியிருக்கேன். 100 to 150 ப்ராப்ளம்ஸ் மைண்டில் சால்வ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு தான் இருப்பீங்க, அது ஒரு ஹேபிட். ஸோ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது புக்கை மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு ரஃப் ஷீட்டு கூட வைக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் எந்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிங்களான்னு, ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.